பகவான் 9ஆம் பாவத்திலே வக்கரகதியிலே இந்த வருடம் பிறக்கின்றது. அதனால பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலிமை அடைகிறது. தந்தையாருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவு, பூர்வீக சொத்துக்கள் வரந்து சேர வேண்டியிருந்தால் அவைகள் எல்லாம் வந்து சேரும். சொத்துக்களினுடைய சேர்க்கை அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி, 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், அதே போல மாத்ருஸ்தானம், அதே போல கிரகங்கள், அதாவது கிரக பிரவேசம் செய்ய சொந்த வீடுகளை தரக்கூடிய இடம் 4ஆம் பாவம். அதற்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திலே வக்ரம் அடைகிறதுனாலே இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல அமைப்பு. வீடு இல்லாதவர்களை வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சொந்த வீடு உங்களுக்குன்னு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த 2025 ஒரு கிரக பிரவேசம் கண்டிப்பாக செய்வீங்க. அதனால் இடம் வாங்கி வீடு கட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்டின வீட்டுக்கு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், தனி வீடாக இருக்கலாம். அதனால் இந்த இதில் 2025 நிச்சயமாக ஒரு கிரக பிரவேசம் உங்களுக்கு உண்டுங்க. அதனால் ஒரு யோக பலன் உங்களுக்கு உண்டு. அது குறிப்பாக கிரக பிரவேசம்ங்கிற ஒரு அமைப்பு. அதே போல் வாகன யோகம், 4ஆம் பாவங்கிறது வாகன யோகத்தையும் தரும். அது மட்டும் இல்லை, 4ஆம் பாவம் அப்படிங்கிறது உபய ராசியிலே வரும். சரராசினா வாகனம் மட்டும்தான், ஸ்திர ராசினா வீடு மட்டும்தான். ஆனால் அந்த உபய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா வாகன யோகத்தையும் கொடுக்கும், வீடு யோகத்தையும் கொடுக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க ஒரே கல்லில் 2 மாங்காய் ஆட்டிக்கிறது மாதிரி இந்த 2025ங்கிற ஒரே ஒரு இடத்துல வாகன யோகமும் பெறுவார்கள், சொந்த வீடு வாய்ப்புகளும் அவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது. அது மாதிரி இந்த வருடத்தில் இன்னொரு சிறப்புகள் நிறையாக உள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே உங்களை வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த கேது பகவான் கொஞ்சம் மெல்ல நகர்றார். அது உங்களுக்கு யோகம்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து உங்களுடைய 12ஆம் பாவம், பொதுவாக மற்ற கிரகங்கள்லாம் 1, 2, 3ன்னு ஸ்தானத்தை போயிட்டு இருக்குன்னா, ராகு கேது பகவான் மட்டும் அபசவ்யமாக பின்னோக்கி செல்வார்கள். 12, 11, 10, 9 அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், உங்களை இத்தனால ஆட்டி படைத்து கொண்டிருந்த கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து 12ஆம் பாவத்துக்கு போடுவார். அதை மட்டும் இல்லை, சமசப்தமம், உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் அடிக்கடி ஒரு சிக்கல்கள், அடிக்கடி வாய் தகராறு, ஏற்கனவே வாக்கா தகராறு இருக்குது, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தக்கூடிய ராகு பகவானும் இப்போ ஜென்மஸ்தானத்தை, அதாவது சமசப்தம ஸ்தானத்திலிருந்து 6ஆம் பாவம் பின்னோக்கி வந்துடுறாரு. இந்த 6, 12 ராகுக்கு இது அமைப்பு வருது இல்லைங்களா? இது ஒரு